அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இந்த நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இந்த நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். திறக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் இளைஞை வழிவிடுவே. அழி திறக்கும் அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் இளந்தை வழிவிடுவே. தடைகள் எல்லாம் அகன்று போகுமே, இடங்களெல்லாம் எந்தே மறைந்திடுமே. உன் தடைகள் எல்லாம் அகன்றே போகுமே, இடங்களெல்லாம் எந்தே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்து போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன் பாதையெல்லாம் மறைந்து போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடத்திடுவே, காரிருளில் பேரொளி வீசிடுவே. வழி நடத்தும் அதிசயம் நடத்திடுவே, காரிருளில் பேரொளி வீசிடுவே. பணந்திரவே வழியாய் வந்தாலும், வல்லவரின் கரமே நடத்திடுமே. பணந்திரவே வழியாய் வந்தாலும், வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா.
சிநேகத்தால் அருள் நிறைந்த மரியே வாழ்க கணவன் செய்திகளே கணவன் செய்திகளே 646வது அநாதி சிநேகத்தால் உன்னை நேசிக்கிறையா. கணவன் செய்திகளே 646வது பாடல். காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே, அதிசயத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயை கருவி தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆசி அரவணைத்தீரே. தாயை கருவி தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆசி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, சத்தமாக இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதையெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. தயவு செய்து இந்த வீட்டில் சும்மா இருக்கிற ஆத்துமாக்கள்லாம் ஆலயத்தை நோக்கி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு புது கிருபையை கொடுக்க போகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உங்களை என்ன செய்ய போகிறார்? நிரப்ப போகிறார். வீட்டில் யாரெல்லாம் சும்மா இருக்கீங்களோ நேர ஆலயத்தை பார்த்து என்ன செய்யுங்க? ஓடி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. சத்துவம் மத்து போன ஜனம் மாதிரி உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை, இந்த நாளிலும் நாளை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலும் மாலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் டி ஜெபமணி ஐயாவுக்காக
ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். வெகு தூரத்திலிருந்து வந்து கொரோனா நாட்கள்ல உங்க மேல பாசம் வச்சு ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் வந்து கொண்டிருக்கிற அந்த அன்புக்காக, கருங்கடல் கிராமத்தை நேசிக்கிற அந்த அன்புக்காக நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த நாளிலே நம் மத்தியிலே அழைத்து வந்திருக்கிறார். அவங்களோடு கூட உங்களுடைய மகன் அவரோட 12th எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த 12 படிக்கிற ஆத்மா ஒண்ணுதான் பார்த்துருக்கு இல்லையா? ஆமாம், எல்லாம் வீட்டில் வந்துச்சு. ஏதோ ரொம்ப படிச்சு சாதிக்க போறோம் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒருவேளை 12 எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் ஊழியத்தின் பாதையில தகப்பனோடு கூட என்ன செய்கிறான், கடந்து செல்கிறான். கர்த்தர் அவனை பலப்படுத்தட்டும். எதிர்காலத்திலே ஒரு உன்னதமான மனிதனாக கர்த்தருடைய நாமத்தினாலே எழும்பி பிரகாசிய கர்த்தர் என்ன செய்வார், உதவி செய்வார். அருமையான பாஸ்டர் ஐயாவை நம்முடைய திருச்சபையின் சார்பாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வரவேற்று இயேசு பெரியவர். அல்லேலூயா. தகப்பன் நமக்காக பாடுகளை செய்ததான நாட்களை நாம் தியானம் பண்ணி வருகிறதான இந்த காலம் என்று சொல்லப்படுகிறதான காலங்கள். இக்காலங்களிலே அநேகர் இயேசுவார்கள் உணவு வகைகளை, தமக்கு பிரியமான உணவுகளை வெறுப்பார்கள். தமக்கு பிரியமானதான நன்மையான காரியங்கள் வெறுப்பார்கள். தேவனை கர்த்தர் சமூகத்திலே அந்த வெறுப்போடு கர்த்தரை அதிகமாக தேடுவார்கள். அப்படி தேடுகிற ஜனங்களுடைய இருதயங்களை கர்த்தர் என்றென்றைக்கு வாழும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்களும் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. உணர்ந்தவர்களாக தேவனை கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிற யாவர் அப்படியே தேவனை கர்த்தரை அப்படி ஒரு நிமிஷம் அப்படி அமர்ந்து அப்படி கண்கள் அப்படி எல்லாரும் கண்கள் மூடி தேவனை கர்த்தரை அப்படி இந்த நாளுக்காக நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். சொல்லுங்க, இந்த நாளுக்காக நானும் ஸ்தோத்தரிக்கிறேன். சோதரம் 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 சோதரப்பா, என்னை நடத்தி வந்ததான இந்த பாதைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். சோதரம் 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 சோதரப்பா, எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ அக்கிரமத்தின் செய்கைகள் என்னை நெருங்கின போதிலும் தேவனை கர்த்தரை பாதுகாத்து அவைகள் தகப்பட எனக்குள்ளே படராதபடி தேவனை கர்த்தரை ஆவின் அபிஷேகத்தினால் அவைகளை எரித்து என்னை நடத்தி வந்ததான அந்த நடத்துதலுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். சொல்லுங்க, சோதரப்பா, என்னை நடத்தி வந்தீரே ஸ்தோத்தரிக்கிறேன். அறிக்கையிடுங்க, எல்லாரும் அறிக்கையிடுங்க. என்னை நடத்தி வந்தீரே ஸ்தோத்தரிக்கிறது எல்லாம் என்னை நடத்தி வந்தீரே ராஜாதி ராஜா தகப்பன் இஸ்ரவேல் சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேவனாகிய கர்த்தர் அன்று மேக ஸ்தம்பம் பகலிலே இரவில் அக்னி ஸ்தம்பமாக மாறி நடத்தினீரே. அதே போல் இந்த நாளில் எங்களை தேவனை கர்த்தர் நடத்தி உடைய ஆலயத்துக்கு முன்பதாக அமர்ந்து உங்களை நோக்கி பார்க்க உடைய நாமத்தை தகப்பனை பாட்டினால் துதித்து சோத்திரத்தினால் மகிமைப்படுத்தி உமக்கு பிரியமானவர்களை செய்யபடிகளை நடத்தி கொண்டு அமர பண்ணியிருக்கிற தேவனை கர்த்தருடைய அந்த தயவு கிருபை இரக்கம் அன்பிற்காகவே சோத்தரிக்கிறோம். தகப்பனே தகப்பனே உமக்கு சோதரம். சொல்லுங்க, தகப்பனே நானுமே சோத்தரிக்கிறேன். எங்க தேவனாகிய கர்த்தரை நாங்கள் சோத்தரித்து உயர்த்துகிறதான இந்த மாலை கடந்து இரவு நெருங்கியிருக்கிற நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா இருளை வெளிச்சமை மாற்றும்படி தேவனை கர்த்தரை நாடி வந்திருக்கிறேன். சொல்லுங்க, என் இருளை மாற்றி என்னை வெளிச்சத்தை தகப்பன என் வாழ்க்கை வெளிச்சமை மாற்றும்படியாக ஓ தகப்பன ராஜா இறங்கி தகப்பனை கொள்வதா மலங்களை ரத்த சிந்திர ரட்சகரை மறித்து உயிரோடு எழுப்பினதான நாயகனை நான் நாடி தேடி வந்திருக்கிறேன். சொல்லுங்க, தகப்பனே என் வாழ்க்கை தகப்பனை மாறத்தக்கதாக, தகப்பனை அடித்தன மாறத்தக்கதாக, தகப்பனை பள்ளத்தாக்கு மாறத்தக்கதாக தேவனுடைய கர்த்தரை நான் சோதரிக்கிறேன். தூபாலா கரிபாலா ராஜாதி ராஜாவுடைய மகிமை பிரசன்னமைகளை நிரப்பத்தக்கதாக எல்லாம் கந்துபாலா கரிபாலா வெறுமையான வார்த்தை இராதபடிக்கு தேவனை கர்த்தரை துதிக்கிறதான வார்த்தை இருக்கத்தக்கதாக, கர்த்தரை சோதரிக்கிறதான வார்த்தை இருக்கத்தக்கதாக தேவனை கர்த்தரை எங்களுமே வைத்ததான கிருபை தெய்வ நினைத்து இப்பொழுது நாங்களுமே சோதரித்துக் கொண்டிருக்கிறோம். தூபாலா கரிபாலா ஷிபாலா தேலாக தூபாலா கரிபாலா ரிக்காலா ருபாலா கபாலா தேலாக தூபாலா கரிபாலா. சொல்லுங்க, தகப்பனே எங்களை நடத்துகிற தேவனை கர்த்தரை ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்தும்படி சோதரிக்கிறது எல்லாம் தூபாலா கரிபாலா. அன்று மேக ஸ்தம்பமாக அமர்ந்து ஆசீர்வாத கூடாரத்தை மூடி நடத்தினதான தேவ ஆவியானவர் இந்த தகப்பனை எங்களையே நிரப்பி நடத்துகிற தேவ ஆவியாக இறங்கி இருக்கிற ஆவியானவர், பெற்றவரான இறங்கி இருக்கிற ஆவியானவர், சக்தி ஆவியாக இறங்கி இருக்கிற ஆவியானவர், பிசாசுகளை துரத்தி தேவனுடைய ராஜ்யத்தை இறங்கி வர பண்ணி தகப்பன் அந்த ராஜ்யத்துக்கு சமயமாக தகப்பன் நடத்தி கொண்டு வருகிற தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் தேவனை கர்த்தரை தகப்பன ராஜா முகமாக தரிசிக்கத்தக்கதான தரிசனத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தைரியத்தை நடத்துகிற தேவ ஆவியானவர் எங்களை நிரப்பும்படி சோதரிக்கிறேன். சொல்லுங்க, என்னை நிரப்புவீராக, என் ஆவியத்துவ சரீரத்தை நிரப்புவீராக, என் எலும்புகளில் உள்ளதான எல்லா தகப்பனை காரியங்களை நீக்கி அதில் சவுக்கியத்தை வைக்கத்தக்கதாக நிரப்புவீராக.
நீர் என்னை நிரப்புவீராக, நீர் என்னை நிரப்புவீராக. சொல்லுங்க தகப்பனே, என் ஆவியாத்ம சரீரத்தை மாத்திரமல்ல, என் எலும்புகளை கத்த நிரப்புவீராக. சொல்லுங்க தகப்பனே, என் எலும்புகளை கத்த நிரப்புவீராக அப்படி சொல்லுங்க தகப்பனே. என் எலும்புகளை தேவனாய் கத்த நிரப்பும்படி சோத்தரிக்கிறேன். என் எலும்புகளில் உள்ளதான அக்கிரமங்கள், என் எலும்புகளில் உள்ளதான பாவங்கள் எல்லாவற்றையும் கத்த நீக்கத்தக்கதாக இந்த ராத்திரி நேரம் வந்திருக்கிறதான என்னை கத்த நிரப்புங்கப்பா. என்னடா நீங்க அறிக்கையிட்ட தான் கத்த கிரீஸ்வரர் எல்லாம் குடிச்சுக்காங்க. எந்த ஊழியக்காரங்களும் வந்து உங்களை விடுதலை செய்ய முடியாது. ஏன்னா ஜெபிப்பாங்க, இயேசு தான் விடுதலை செய்கிறவர். எல்லாம் ஒரு மனுஷனுடைய ஆவியாத்மா சரீரம் மிக முக்கியம். அதே போல எலும்புகள் முக்கியம். ஏன்னா நாம் செய்கிற எல்லா பாவங்கள் அது மன்னிக்கப்படாமல் அப்படி சேர்த்து 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 வைச்சாச்சு அப்படின்னா அது அக்கிரமமா மாறிடும். அக்கிரமமா மாறிட்டு அப்படின்னா கர்த்தர் நம்மை அழிக்கத்தக்கதாக அந்த கோபம் நம்ம மேல இறங்கும். இந்த பாவங்கள், மன்னிக்கப்படாத பாவங்கள் எங்க போய் சேருது அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்காங்க, எல்லாரும் பாவிகள் தான். பாவங்கள் மன்னிக்கப்படலை அப்படின்னா அந்த பாவங்கள் நம்முடைய சரத்துக்குள்ள எங்க போய் அடப்படுது அப்படின்னு. இப்ப பாருங்க, வீட்டை பெருக்கல் அப்படின்னா அந்த தூசி என்ன செய்யணும், அப்படியே படந்து என்ன செய்யணும், சுவரில் அப்படியே என்ன செய்யும், அதில் போய் அப்படியே ஓட்டிக்கணும் உதாரணத்துக்கு. அதே போல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படலை அப்படின்னா அது எங்க போய் அடைபடுகிறது. யோபு எழுதின புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 11ஆவது வசனத்தை வாசிங்க. யோபு 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யோபு 20. அவன் எலும்புகள் அவனுடைய வாழ வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனுடைய கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளனா மரித்து, அதாவது நித்திரை மரித்தவர் அடக்கப்படுகிற அந்த எலும்புகளிலே போய் அடைபடுகிறது. இன்னும் எசேக்கியேல் 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்களேன். வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். எசேக்கியேல் 32. எசேக்கியேல் எடுங்க. எல்லாரும் தேவனை கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் உணர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறது இல்லை. 32:27 வாசிங்க. 32:27 சத்தமாசி. அக்கிரமம். அப்ப அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாத பாவங்கள் மன்னிக்கப்படாம சேர சேர அக்கிரமமா மாறி குப்பை நீங்க கொண்டு கொட்ட ஒன்று அதை எரிச்சிடணும். இல்லை அப்படின்னா மழையும் அதில் பெஞ்சு சூரியனை உதிச்சு அப்படி பெருசு ஆகும் பொழுது அது அக்கிரமத்துக்கு சமம். அது எப்படின்னா அதுக்கு ஒரு மக்காத குப்பை. அதுக்கு நீங்க தீவியில் செரிச்சாலும் மேலதான் எரிமை தவிர உள்ள எரியாது. அப்புறம் அதை கூராயுதம் போட்டு அதை இழுக்கணும். அப்புறம் அது நாரும். அப்படி இழுக்கும்போது என்ன செய்யும், நாரும். அதெல்லாம் தகப்பன் திரும்ப சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத பட்சத்திலே அது எலும்புகளில் நிறைந்து என்ன செய்கிறது, அந்த மனுஷனோட போராடி அந்த மனுஷன் மரிக்கும் பொழுது அந்த பாவத்தோடு மரிக்கிறபடினால் அவன் எழுந்திருக்கும் போது தேவனை கர்த்தருடைய நியாய தீர்ப்பினாலே அந்த பாவத்தின் நிமித்தமாக அந்த கிரிகளுக்கு தக்கதான பலனாகிய மரணம் என்கிறதான அந்த 2ஆம் அக்கினிக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த அக்கினிக்கு தள்ளப்படாமல் இன்று நம்மை ரட்சித்து தேவனை கர்த்தருடைய ராஜ்யத்தை ஒன்று சேர்க்கத்தான் இந்த கண்ணட்சி கொண்டைகளை கர்த்தர் நமக்கு ஒழுங்கு செய்து தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் உணர்ந்தவர்களாக அதற்காக தேவனை கர்த்தர் சிலுவையில் என்ன செய்தார், 7 காயங்கள் நிமித்தமாக ரத்தம் செய்தார். 2 கை 2 கால் 4 விழாவு நெஞ்சு முதுகு 6 சிரசு 7 என்று சொல்லி 7 காயங்கள் நிமித்தமாக ரத்தம் செஞ்சார். அதை உணர்ந்து நம்ம தேவனை கர்த்தரை பாடி துதிக்க போறோம். 90 கன்வென்ஷன் பாட புஸ்தகத்திலே 90வது பாடலை தேவனை கர்த்தர் சமூகத்தில் உணர்ந்து பாட போறோம். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்கிறதான வார்த்தையின்படி நம்முடைய எலும்புகளில் அடைபட்டு இருக்கிறதான பாவங்கள் நம்ம விட்டு நீங்கணும். எலும்புகளில் பாவங்கள் இருக்கிறபடினால் சரீரத்தின் உறுப்புகளில் தாக்குறதான வியாதிகள், சரீரத்தை தாக்குறதான வியாதிகள், மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், மருத்துவரால் குணமாக்க முடியாதபடியான வியாதிகள், எல்லாம் அந்த வியாதிகள் வேற காரணம் என்ன அப்படின்னா பாதி ஜனங்களின் வாழ்க்கையிலே இப்படி மன்னிக்கப்படாத பாவங்கள் எலும்புகளில் அடைப்பட்டு நிறைந்திருக்கிறபடினால் அதனால் வியாதிகள். அதிலிருந்து விடுதலை கொடுக்கதான் நம்முடைய தகப்பனாகி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. பாடமா, உணர்ந்து பாடமா. அவன் நீங்கள் பாய்ந்த கரைகளை விரித்தே, நீங்கள் பாய்ந்த கரைகளை விரித்தே, ஆவலாய்
சுண்டை அழைக்கிறாரே, ஆவலாயே சுண்டை அழைக்கிறாரே. பார்த்திருமே வாரடியே பார சிலுவையரை சுமந்து சென்றதே. பார்த்திருமே வாரடியே பார சிலுவையரை சுமந்து சென்றதே. பாவமும் சாபமும் சுமந்தானை உனக்காய் பயமின்றி வந்திடுவாய். பாவமும் சாபமும் சுமந்தானை உனக்காய் பயமின்றி வந்திடுவாய். ஆலிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆலிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆவலாயே சொல்லை அழைக்கிறாரே, ஆவலாயே சொல்லை அழைக்கிறாரே. மறிக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், லயத்தாலே உங்களை நாசமாக்கிடுமே. மறிக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், லயத்தாலே உங்களை நாசமாக்கிடுமே. உடனிடையுடனே உள்ளதனை சரங்குருவாய் தருது. உடனிடையுடனே உள்ளதனை சரங்குருவாய் தருது. ஆதிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆதிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆவலாயே சொல்லை அழைக்கிறாரே, ஆவலாயே சொல்லை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைத்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே புது சிருஷ்டியின் மலரே, உருவாக்கியே புது சிருஷ்டியின் மலரே, கிருபையும் அளித்திடுவார். ஆதிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆதிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆவலாயே சொல்லை அழைக்கிறாரே, ஆவலாயே சொல்லை அழைக்கிறாரே. பரிசுத்த ஆவியார் பரவடி நன்றிடை பகிர்ந்திடுவார் இந்த இருதயங்களிலே. பரிசுத்த ஆவியார் பரவடி நன்றிடை பகிர்ந்திடுவார் இந்த இருதயங்களிலே. மருதநாளிலே சரவணனே மகிமையும் அடைந்திடுவார். மருதநாளிலே சரவணனே மகிமையும் அடைந்திடுவார். ஆதிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆதிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆவலாயே சொல்லை அழைக்கிறாரே, ஆவலாயே சொல்லை அழைக்கிறாரே. இயேசுவையாரு ரட்சிப்பும் பெறுவோர், இரட்சகரே இகமதில் உண்டே. இயேசுவையாரு ரட்சிப்பும் பெறுவோர், இரட்சகரே இகமதில் உண்டே. அவர்வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரது நாயகரே. அவர்வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரது நாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் மனமடங்கு சொல்கிறமா உங்கள் கரங்களை வழிநடத்தும். எங்கள் எலும்புகளை கலவி செய்ய ராஜா, எங்கள் எலும்புகள் இடப்பட்டிருக்கிறதான எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் மருத்துவர் கண்டுபிடிக்க முடியாதபடி கட்டப்பட்டு எங்களை தாக்குகிறதான அந்த அக்கிரமத்தால் வருகிற நோய்களை கத்தர் மன்னிக்கிறதற்காக சிலுவையிலே கட்டப்பட்ட கட்டர் கரங்களை விரித்தவராக உங்களுடைய சீரத்திற்கு தந்த தேவனை கத்தரை இந்த ராத்திரி நேரத்தில் வந்து நாங்கள் பாடி தகப்பட்டு சோதரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொன்னால் தகப்பட்டு நம்முடைய வார்த்தை நிறைவேற்றத்தக்கதாக இதோட வலது வாசத்தை வந்து பேசுகிறேன். என் பரிகாரி எங்கள் நாயகரே, எனக்காக சிலுவையிலே சிந்தின ரத்தத்தை இப்போ என்ன தெளிப்பீராக, என்ன தெளிப்பீராக சொல்லுங்க. என்ன ரத்தத்தை தெளிப்பீராக என் எலும்புகள் இடப்பட்டிருக்கிற அந்த பாவங்கள் அக்கிரமங்கள் இங்கே என்னை விட்டு விலகத்தக்கதாக அதில் ஒரு ரட்சிப்பை நான் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். எனக்காக ஜீவனை கொடுத்தவரே. ஆதிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆதிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆவலாயே சொல்லை அழைக்கிறாரே, ஆவலாயே சொல்லை அழைக்கிறாரே. இயேசுவையாரு ரட்சிப்பும் பெறுவோர், இரட்சகரே. இந்த பூமியில கிடையாது. இயேசு யாரும் காப்பாற்ற முடியாது. ராஜாதி ராஜா
ஆடியன் வாழ்ந்ததான கரம் தகப்பன் இடத்தில் இறங்கி உலாவும்படி சோதனைக்கிறேன். என் நாயகனே, என் ரட்சகரே, என் நாயகனே, உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய நீதியில் நிலைத்திருக்கிற கரம், என் சித்திர கரம் இடத்தில் இறங்கி உலாவும்படி தேவலகா சிவலகா தேவலகா துபலகா ரிபலா அவரடி சத்தியம் தீவனுமாவே அவரே நாயகரே. அவரடி சத்தியம் தீவனுமாவே அவரே நாயகரே. மனது வலது சோதரமா அவன் சொல்லுங்க, அவன் எனக்கு வழி சத்தியம் ஜீவன் இருக்கிறான். என் நாயகன் அப்படின்னா கணவன், நாயகன் சில கணவன், எனக்கு அவர்தான் கணவன், எனக்கு அவர்தான் மணவாளன். என் குடும்பத்தின் தேவையை சந்திக்கும்படி என் ஆத்ம புருஷனே, என் ஆத்ம நாயகனே, இந்த ஆத்மாவை கைது போவதற்கு சித்தமல்ல, இந்த ஆத்மாவை வருத்தத்தில் வேதனை கிடக்கிறது சித்தமல்ல, இந்த ஆத்மாவை ரசிக்கும்படியாக உங்களுடைய ஆத்மாவை மரணத்திற்கு மரணத்துக்கு அதிபதியாக பிசாசை நசுக்கி நியமிடத்தில் மனவரனே. அவரடி சத்தியம் தீவனுமாவே அவரே நாயகரே. அவரடி சத்தியம் தீவனுமாவே அவரே நாயகரே. ஆணிகள் காய்ந்த கரங்களை விரித்தே கரங்களை விரித்தே அவரையே சொல்லை அழைக்கிறாரே. அவரையே சொல்லை அழைக்கிறாரே. ஆணிகள் காய்ந்த சொல்றமா ஓ சிவனகரிமா அவனது என்னுடைய கண்ணு மொழி பாடுவோம் சோதரம்மா கருவேறு பாடுகிறது கல்வாரி நாயகன் அந்த பாடுகிறோம். எங்களுக்கு சிலுவை தூக்கின கரம் இந்த இடத்துல உலகப்படி நாங்கள் பாடுகிறோம். எனக்கு பலகா ஆணிகள் காய்ந்த கரங்களை விரித்தே ஆணிகள் காய்ந்த கரங்களை விரித்தே அவரையே சொல்லை அழைக்கிறாரே. அவரையே சொல்லை அழைக்கிறாரே. அவரையே சொல்லை அழைக்கிறார். நீங்கள் அழைக்கிற தேவனை கர்த்தர் இப்போ அழைப்பை சத்தத்தை கேட்டு இந்த சமூகத்தில் வந்திருக்கிறையா? அக்கிரமத்தினால் திகப்பட்ட உண்டைக்கப்பட்டதான திகப்பட்ட ராஜா கற்களை போல இருக்கிற குடும்பத்தின் வாக்கு எங்கள் ஆவிக்கிறீர்கள் ஜீவித்து எங்கள் தேவனை கர்த்தர் கட்டி எழுப்பத்தக்கதாக நீ சித்திர சிறுவன ரத்தம் இப்பொழுது ஜனங்கள் தணிக்கப்பட்டதாக எல்லாம் ரத்தத்தை நெடித்து தேவனை கர்த்தர் ஜனங்களை அபிஷேகத்துக்கு சொல்ல வைக்கொள்கிறார்கள். ஒரு கல்லை போல குற்றவற்ற நீதி பேசிக் கொள்கிறாரே. கல்லை மத்தியில் கல்லை போல குற்றவற்ற நீதி பேசிக் கொள்கிறாரே. பாவியரக்காய் அவகரங்கள் மரசிலுவை சுமந்ததோ. பாவியரக்காய் அவகரங்கள் மரசிலுவை சுமந்ததோ. பாவியரக்காய் நான் சுமக்க வேண்டியதில்லை பாவங்கள். தேச சிறுவனை சுமந்தேன், அதை நினைத்து நான் பாடுகிறேன். நான் சுமக்கிற நினைத்த பாவ பாரங்கள், இதனால் வந்த அக்கிரமத்தின் பாரங்கள், இதனால் வந்த நோயின் பாரங்கள் என்னை விட்டு வெளியேறத்தக்கதாக உங்களுடைய கரங்கள் சிறுவை சுமந்ததான உங்களுடைய புயத்தில் வந்தவை என் மேல் இறங்கட்டும். எல்லாரும் கரங்களை செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் விரும்புவது எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை கத்தரை என்னை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய உயர்த்தின சிலுவையை ஏற்றுக்கொண்ட தேவனை கத்தர் அந்த ரெண்டு கரங்களை என் மேல் நீட்டப்படட்டும் சொல்லுங்க. அந்த ரெண்டு கரங்களுக்கு வழிந்ததான் ரத்தம் சொல்லுங்க. எல்லாரும் கரங்கள் நல்ல உச்சாத்திர கரங்கள் தட்டி நல்ல உச்சாத்திர கரங்கள் தட்டி தேவனை கத்தரை சொந்தம் சொல்லுங்க. என்னை என்னை உங்களுடைய ரெண்டு கரங்கள் வந்து ரத்தத்தினால் என்னை என்னை அபிஷேகம் பண்ணுவீராக. என்னை அபிஷேகம் பண்ணுவீராக. என் சிரசை அபிஷேகம் பண்ணுவீராக. என் எலும்புகள் நரம்புகள் சதைகள் ரத்தங்களில் உங்களுடைய புதிய உடன்படிக்கை ரத்தத்தை வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படுவதாக. Apa lagi dia lagi tu malah hari malah sulit.
என் கண்ணீரை மாற்றுகிறதற்கு ஒரு காலம் என்று சொன்னது. அது இந்த ராத்திரி காலமாய் மாறட்டும் சொல்லுங்க. ரட்சணி கண்மலையே உமிழ்ந்து புறப்பட்ட தண்ணீர், ரட்சணி கண்மலையே உமிழ்ந்து புறப்பட்ட எண்ணெய், ரட்சணி கண்மலையே உமிழ்ந்து புறப்பட்ட தேன். இது 3 விதைகள் தான். என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க. அப்படி எல்லாரும் எழுந்திருப்போமா? அது எல்லாரும் எழுந்திருப்போம். தேவனை கண்டு சமத்தை அப்படி எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் வரும்பொழுது எல்லாரும் கண்ணு மணி சொல்லுங்க. ஓ, என் வியாதி நீக்கத்தக்கதாக, என் நோயை நீக்கத்தக்கதாக, என் எலும்புடைய அடைப்பட்ட அக்கிரமங்களை இப்பொழுதே நீர் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நீ சொன்னீரே, அவரும் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி திருமண பிராணனை அடைத்துழைக்க வேண்டிய கிளம்பினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையான வாயை நிறுத்தியாக கழுவி சமணமாய் திரும்ப வாழ வைத்து என்கிற அந்த வாலிபத்துக்கு திரும்ப பண்ணுகிறதான எங்கள் தேவனை கத்தனை தயை மன்னிப்பின் தயை எங்கள் மேல் இறங்கத்தக்கதாக எங்கள் எலும்புகள் அடைப்பட்டிருக்கிற அக்கிரமங்களை இப்பொழுதே நீக்குகிறார். நான் சுகமானே உன் வார்த்தையினால் நான் வேறானே. சொல்லுங்கப்பா. உன் தழும்புகளால் நான் சுகமானே உன் வார்த்தையினால் நான் வேறானே, நான் வேறானே, நான் வேறானே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உன் பாசத்தினால் நான் பிழைத்துப் போனேன். உன் கிருபையினால் உங்க கிருபை, இயேசுதான் கிருபை. அதனால எனக்கு பிழைப்பு. நான் செஞ்ச பாவத்துக்கு என்னைக்கோ நான் மண்ணோட மண்ணாக மறைந்து போயிருக்க வேண்டும். என்னை பிழைக்க வைத்த தேவனை கத்த அந்த கிருபை போடுகிறேன். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொல்லிக்கொள்ள உன்னை விட யாரும் இல்லை. சொற்குயில் உங்களை யார் எனக்கு கிடையாது. எல்லாரும் பேராக உங்களை தான் நம்பி வந்திருக்கிறது. ராத்திரி நேரத்தில் வியாதி படுக்கையில் இருந்ததான தாவீது எப்படி சாவார் என்று சொன்னது பார்த்து வந்த ஜனங்கள் வெளியே தூக்கினது போல இந்த ராத்திரியில் வந்திருக்கிறதான ஓ தேவ ஜனங்களை தூற்றுகிறதான ஜனங்கள் உண்டு. இதன் மத்தியிலே கட்டத்தை படுக்கை மாற்ற வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தை பாடுகிறோம். சிறுவிதங்கள் வியாதிகளை சுமந்ததான என்று நேரப்பட்ட ரத்தத்தான ரட்சணை கண்மலையில் இந்த ராத்திரியில் பாடுகிறோம். உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லை. சொல்லுங்க, உங்களை தவிர எனக்கு யாரும் இல்லை. என்னை விடுவிக்க உங்களால் மாத்திரமே கூடும். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே.
அவர் சொல்லி என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு எல்லாரும் கைவிட்டாங்க, அது எனக்கு பெருசு இல்லை. நீ என்னை விட்டு விலகினார் என்னால தாங்க முடியாது என்று சொன்னதான குமாரன் என் கிறிஸ்து இப்பொழுது தேவனை கர்த்தர் என்னை விட்டு விலகாமல் என்னை கைவிடாமல் கடைசி வரை நடத்துவேன் என்று சொன்ன தேவன், மரணம் வரை நடத்துவேன் என்று சொன்ன தேவன். சொல்லுங்க, என்னை கைவிடாமல் என் கரத்தை விடுத்து நடத்துவீராக. சந்தோஷம் மாறும் வாக்கு சொன்ன என்னை தகப்படாத துக்கடிக்கு ஆதரவை பெற்றுகிற என் தேவனை கத்தரி ஆவியானவர் இப்பொழுது எனக்கு செவடிவீராக அந்த ஜலத்தில் செவடி ஆவியானவர் ஒரு விஷயத்தில் எனக்கு செவடிவீராக. நீ என்னை தகப்பனை மறந்து போகாமல் என்னை கைவிடாமல் நடத்துகிற தேவன் இந்த பாவம் தெரிவித்தவர் என்னை விட்டு விலகிது. இப்பொழுது நாடி வந்திருக்கிறேன் என் பாவங்கள் அஞ்சலம் நீக்கத்தக்கதாக நீ இந்த கரகத்தை வந்திருந்ததினால் என்னை கடித விஷயமித்து மறுபடியும் கருத்தை படிப்பதாக. போராட்டத்தை நம்முடைய அக்கறையால் எரிக்கிறார்.
சொல்லுங்க தேவனை கத்தர் அபிஷேகம் சொல்லுங்க நீங்க அபிஷேக பேச 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 சுற்றிலுள்ள சத்துருக்களை கத்தர் அழித்துக் கொண்டு இருக்கிறதாக ஒரு ஆயுதமா கத்தர் என்று பயன்படுத்துவார். சொல்லுங்க இந்த கிராமத்திலே கத்தரை மகிமை வெளிப்படும்படி ஒரு பெரிய எழுப்புதல் அக்கினி கத்த தகப்பனை மூடி தகப்பனை நிரப்பத்தக்கதாக இதுவரைக்கும் நான் உலகத்தை நாடுவேன். என் எலும்புகள் நடைபெற்ற பாவத்தின் அலங்கிரமத்தினால் என் சரத்தில பலவீனங்கள், என் சரத்தில மருத்துவ முடியாதுன்னு சொன்னதான வியாதிகள் இப்பொழுது தகப்பனை எதினால் இது உண்டானது என்பதை இந்த ராத்திரி நம்முடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தினால் என்னை சூழ்ந்து கொண்ட தேவனுக்காக சோதரிக்கிறேன். நேசிக்க மாட்டேன், அதனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்க, சீரியலை நேசிக்க மாட்டேன், சிஸ்டமின் வழிபாடுகளை நேசிக்க மாட்டேன், எல்லாம் மாயேன்னு சொல்லி தேவனை கத்தர் எனக்கு அறிவுபடுத்திடு. அந்த அறிவை தாண்டி நான் தகப்பனை நேசித்த நேசங்கள் உண்டு. இந்த நேசங்களை கத்தர் அழித்து நேசரே உங்களுடைய நேசத்தினால நிரப்பங்கப்பா சொல்லுங்க. என்னை மீட்டு கொண்டீர், நன்றி செய்யா. என்னை மீட்டு கொண்டீர், நன்றி செய்யா. நண்பாரே என்ன கலத்தி இனிதான எல்லாம் உங்கள் நண்பாரே என்ன கலத்தி இனிதான எல்லாம் நீராலையா அதே கண்கள் பாடுங்க. உம்மை விட்டு பிரிப்பதில்லை, உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரே உம்மை காதலித்து அடிமைப்படி. உயிருள்ளவரே உம்மை காதலித்து அடிமைப்படி. உயிருள்ளவரே சொல்லுங்க, நான் வேற யாரை நேசிக்க மாட்டேன். என்னை குணமாக்கி என்னை வாழ வைத்து எனக்கு தகப்பனை செய்யப்பட மையில வாழ்க்கை கொடுத்து இறங்கியிருந்த ரட்சகரை மாத்திரம் நேசிப்பேன். எல்லா நேசங்களும் மாயை என்பதை அறிந்து கொண்ட தேவனை கத்தனை ஜனமையானால் இனி எந்த நேசத்துக்கு முன்னாடி ஓட மாட்டேன். பாவத்தனை நேசிக்க மாட்டேன், பாவத்தனை முத்தம் செய்ய மாட்டேன். இந்த உதடுகள் உண்மை மாத்திரம் முத்தம் செய்யும். இந்த உதடுகள் உண்மை மாத்திரம் சுதந்திரம் என்கிற முத்தத்தை செய்யும். எந்த மனுஷன் முத்தம் செய்யாதபடி, எந்த வாயு முத்தம் செய்யாதபடி என் உதடை ஒரு விசை கழுவி சுத்திகரிக்கப்படி இந்த உதடினால் உங்களுடைய நாமத்தை துதித்து உயர்த்தி கம்பீரிக்க என் தேவனை கத்தனை ஆவியின் அபிஷேகம் என் உதடிலே இறங்குவதாக. சொல்லுங்க, என் உதடிலே இறங்குவதாக. இந்த உதடு உண்மை மாத்திரம் முத்தம் செய்யட்டும். எந்த விதமான சிஷ்யமின் வழிபாடுகள் என்ன, எந்த மாயனை காரியங்களை இனி நான் முத்தம் செய்யாதபடி உண்மை மாத்திரம் முத்தம் செய்கிறேன். அந்த விஷயத்தை எனக்கு தாங்கப்பா. உன்னை காலசித்து வேறெதுக்கும் அடிமைப்படி. நேசனிதானையா உண்மைதானையா நேசனிதானையா. உங்களை போல நேசிக்க யாரும் கிடையாது. நான் தான் உங்களை விட்டு விலகிட்டேன், நீங்க என்ன விட்டு விலகலப்பா, நீங்க என்ன விட்டு விலகல. சொல்லுங்க, உங்களை விட்டு
கத்தறினார். இந்த இடத்துல இறங்கி வந்த ரத்தத்தை எங்கள் உதடுகளில் தெளிப்பினாங்க. பாவங்களை அறிக்கை விட்டு விட கத்தனை இரக்கம் வெளிப்படுகிறது. அந்த இரக்கத்தினால் எல்லா நோய்களிலிருந்து கத்தர் விடுதலை தந்து வாழவே முடியாது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற சமுதாயத்தின் ஜனங்கள் மத்தியிலே, சபையின் ஜனங்கள் மத்தியிலே உடைய வாழவே பேர் என்று சொல்லி கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற ராத்திரி நேரத்தில் எல்லாரும் வழக்கறிந்து வைத்து அப்படியே கருத்த தேவனை கத்தர் நேரப்படி சொல்லுங்க. உண்மை இல்லாமல் வேறு விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, நிம்மதியே நிரந்தரமே, என் நிம்மதியே நிரந்தரமே, நினைவெல்லாம் ஆழ்பவரே, எங்கள் நினைவெல்லாம் ஆழ்பவரே, நேசிக்கிறே உம்மைதானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறே உம்மைதானே ஐயா, உம்மைதானே செய்யா, உம்மை எல்லாம் விருப்பம் உள்ளத்தில் இல்லையே, உம்மை அப்பா எங்களை கழிவு சுத்திகரி ஒரு வீசல் மாயை முத்து சில முதல்கள் எங்கள் தாவை ரத்த கற்களை ஒரு சன்னிதானத்தில் நிறுத்துகிறார். சந்தோஷமிக்கிற நதியே நானுமே தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிற இருதயம் என்னைக்கு வாழும் என்று சொல்லுதே. கர்த்தரை தேடுகிற ஜனத்துக்கு கர்த்தர் சமாதான தாபரத்தில் என்னை வைத்திருக்கிற ராஜா. கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு குறைவு இல்லாமல் நன்மையை உண்டுபடி நடத்துகிற தேவன் இப்பொழுது தேடி வந்திருக்கிற எனக்கு இந்நன்மை செய்வீராக சொல்லுங்க. என் இதயத்தை வாழ வைப்பீராக, எனக்கு அடைக்கலமாக இறங்குவீராக. நன்மை நோக்கி பார்க்கிறேன். எனக்காக சிலுவையில் ஏறினது என் பாவத்துக்காக ஏறினது சொல்லுங்க. கண்களோடு சொல்லுங்க. உணர்ந்தவர்களாக நான் ஏன் வேதனைப்பட்டேன் எனக்கு தான் தெரியுது. என் எலும்புகளில் அக்கிரமம், நான் துணிகரமாக செய்த பாவத்தினால் எலும்புகளிலே சவிக்கும் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஏன்னா அந்த எலும்புகளில் தான் நான் செஞ்ச துணிகரமான பாவையெல்லாம் போயிடுச்சு. தாவீதை போல சொல்லுமா, துணிகரமான பாவங்களுக்கு அது என்னை ஆண்டு கொண்டு பட்டாதிரும். அப்பொழுது நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி நான் ரசிக்கப்படுவேன் என்று தாவீதை போல சொல்லுங்கப்பா. அப்படிப்பட்ட துணிகரமான பாவத்தினால் உண்மை விட்டு நான் விலகினேன். சத்துருக்கள் தூசிக்க நான் காரணமானேன், சபையார் தூசிக்க நான் காரணமானேன், சமுதாயம் தூசிக்க நான் காரணமானேன். இப்பொழுது தேவனை கர்த்தர் ஒருவரே ரசிக்க வல்லவராக இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து உணர்ந்து சமூகத்தில் வந்திருக்கிறேன். இந்த ராத்திரி நேரத்தில் என் எலும்புகளை நினைவு
யோசேப்புடைய எலும்பு தகப்பன ராஜா, எந்த அக்கிரமம் இல்லாத எலும்பு அது தகப்பன ராஜா. இதோ எகிப்தில் இல்லை, அது கானானுக்குள் பிரவேசிக்க எடுத்து செல்லப்பட்டது. சொல்லுங்க, அதே போல எலும்புகள் பாவத்தில் படுத்து பாதாளத்துக்கு எடுத்து செல்லப்படாமல் நம்முடைய ராஜ்யத்துக்கு எடுத்து செல்லப்படும்படியாக இந்த உலகத்தில் என விதைக்கும் பொழுது அந்த எலும்புகளிலே தகப்பன மாணவீதி பாவத்தோடு விதைக்கப்படாமல் இருக்க எனக்காக தகப்பன விதைக்கப்பட்ட தானியமே, கொள்கதை மனமேல விதைக்கப்பட்ட தானியமே, உமிழ்ந்து புறப்பட்டதான அந்த ஜீவனுள்ள ரத்தம் என் எலும்புகளில் இறங்கட்டையா. எலும்பு கழுவி சுத்திக்கிறீங்க, அப்படியே உலகம் பிடிடுமா, அப்படியே எல்லாரும் முடிந்தவர்கள் அப்படியே உலகம் பிடிடுமா, அப்படியே தேவனை கத்திர சமூகத்தில் அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம். சோதரம் அப்படியே தேவனை கத்திர சோத்தரிச்சுட்டே இருங்க. ஏசு ரத்தத்தை நான் சோத்தரிக்கிறேன். சொல்லுங்க, ஏசு ரத்தம் நான் சோத்தரிக்கிறதான ரத்தம். சொல்லுங்க, எனக்காக தகப்பட சிந்தப்பட்ட ரத்தம். என் குடும்பத்தில் ரத்தம் தெளிக்கப்படட்டும். சொல்லுங்க, வீட்டுக்குள்ள இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டும். சொல்லுங்க, என் சிரசில ரத்தம் தெளிக்கப்படட்டும். சொல்லுங்க, ஆவியாத்ம சரீரத்தில் என் எலும்புகள் நரம்புகள் சதைகள் ரத்தங்கள் தசை விசைகளில் என் இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டும். என் கண்கள் எண்ணங்கள் சிந்தனைகளில் என் உதடுகள் நாவுகளில் இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டும். என் காதுகளில் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். ரத்தத்தை நாடி வந்திருக்கிறேன் தகப்பனே. என் தகப்பனே, பிள்ளையாகி எனக்கு இறங்குகிறாங்க. சொல்லுங்க, பிள்ளையாகி எனக்கு இறங்குகிறாங்க. சமுதாயத்துக்கு வேணா நான் பெரிய ஆளா இருக்கலாம், சமுதாயத்துக்கு வேணா நான் பெற்றோரா இருக்கலாம், சமுதாயத்துக்கு வேணா நான் முதியோரா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு நான் பிள்ளை. சொல்லுங்க, உங்களுக்கு நான் பிள்ளைதாப்பா. ரத்தத்தை தெளிங்க. பிள்ளைக்காக தகப்பன் அப்பத்தை விட்டு கொடுக்கிற தகப்பன் உண்டு. பிள்ளைக்காக தகப்பன ராஜா அப்பத்தை விட்டு கொடுக்கிற தாய் உண்டு. இப்ப பிள்ளைக்காக அப்பத்தை தகப்பன் சரீரத்தை அப்பமாக பிட்டதான தேவன் அந்த மகிமையின் சரீரத்தை தகப்பன வல்லமை இந்த சரீரத்துகளை இறங்கட்டும். சொல்லுங்க, இந்த சரீரத்துகளை இறங்கட்டும். அந்த உயிர்த்தெழுந்த மகிமையின் சாயலை நான் அணிந்து கொள்ளும்படியாக என் தேவனாகிய கர்த்தருடைய சரீரத்தை பிடி எனக்கு அப்பமா கொடுத்த தேவனே, அந்த அப்பத்தின் அபிஷேகம் என் சரீரத்துகளை இறங்கட்டது எல்லாம் வந்து பல்லாக. சொல்லுங்க, என் சரீரத்தில் இறங்கட்டது எல்லாம் வந்து பல்லாக. அந்த அப்பத்தின் அபிஷேகம் என் சரீரத்தில் இறங்கட்டும். உச்சப்பட்டு பல்லாக அறிவலாரி கலரவல செஞ்சலவல தேனாக அந்த அபிஷேகம் இறங்கட்டப்பா, இறங்கட்டு. சொல்லுங்க, அப்படியே நிறுத்துங்க. தேவா தசனம் தாங்கப்பா, தேடியும் பாதம் தொடுகிறோ. உங்க பிரசன்னம் வந்துச்சுன்னா அது பர்வதங்களே உருக்கிறேன்னு சொல்றீங்க. எங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களை உருக்கும்படி, பாவ இச்சை செயலை லட்சியான காரியங்களை உருக்கும்படி தேவரே, சிறுமக்கள் சீரில் போதவ சீரை உருக்கும்படி தேவரே, சிறும தகப்பனாக சிறு வழிபாடுகளை உருக்கும்படி, அதில் வைத்த நம்பிக்கை பயத்தை உருக்கும்படி தேவரே, என்னுடைய பிரசன்னத்தை வாங்கிக்கிறேன். தாங்கப்பா, தேடியும் பாதம் தொடுகிறோ. Thank you.
ரட்சிப்பை காத்தீரோ கையிலேந்தி ரட்சகனை தொழுகிறோ நீவாம் பிரசன்னம் தாயப்பா திரியும் பாதம் தொழுகிறோ நீவாம் பிரசன்னம் தாயப்பா திரியும் பாதம் தொழுகிறோ. தகப்பனே, உங்க பிரசன்னத்துக்கு நிரப்பட்டப்பா, உங்க பிரசன்னத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களே இந்த உலகத்தில் நாங்கள் எதை இழந்தாலும் உங்க பிரசன்னத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. எனக்கு செய்திருக்கிற எல்லா தீமைகள் தீமைகள், எல்லா பொல்லாத ஆவிகள், ஒரு சிற்பம் தினாவிகள், நரியின் ஆவிகள், ஓனை நாவிகள், சிங்கத்தின் ஆவிகள், தேள்கள் வளம் இது ஒன்று எல்லாற்றிலுமே சில ரத்தத்தை தெளி தெளிக்கிறப்பா. ரத்தமைகள் எண்ணிக்கட்டு தூபாலாக அறிவாளா அப்படி ஜனங்களோடு போராடுகிற எல்லா பாவி இச்சு இருக்கிறீர்கள் மாயை வாஞ்சித்து நாடப்படுகிறதான தன்மைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளி தெளிக்கிறதானாக தூபாலாக அறிவாளா இயேசு ரத்தத்தை தெளி தெளிக்கிறதானாக ஆவியர செவடி எரிப்பீராக ஆவியர செவடி எரிப்பீராக. இனியுடைய கால்கள் தகப்பன ராஜா தீங்கு செய்ய விருந்தோடாதபடி, இனியுடைய கால்கள் தகப்பனை பாவம் செய்கிறதுக்கு விருந்தோடாதபடி இந்த பாதங்களும் ரத்தத்தால் கழுவி சுத்திக்கிறது ஒவ்வொரு சமூகத்தில் நிறுத்தப்படி ஜெபிக்கிறேன். கண்மலையுமே நிறுத்தப்படி ஜெபிக்கிறேன். இந்த பாதங்கள் தகப்பன அடி தகப்பன ராஜா அடி பிறனாம தகப்பன ராஜா உறுதியாக தரித்து நிறுத்தப்படும்படியாக, கண்மலையை கிறிஸ்துவை உயர்த்தப்படும்படியாக, மான்களை கால்களை போல மாற்றி உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க வேண்டும் சொன்ன வார்த்தையை இப்பொழுது ஜனங்கள் அக்கனியாக ஊற்றி நிறைவேற்றி தகப்பன ராஜா இவரை தூக்கி நிறுத்தப்படி ஜெபிக்கிறேன். கால்களை தகப்பன ராஜா இதோ தகப்பன ராஜா பிடித்து வைத்திருக்கிற சேர் என்கிறதான அப்படிப்பட்ட கிரியைகளை இயேசு கிறிஸ்து ரத்தத்தை உங்க ரத்தத்தில் வல்லமையினால் தெளிக்கப்படட்டும். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை நிரப்பட்டு சொல்லுங்க, கால்களில் தெளிக்கப்படட்டும். சீடர்களை கடுமையான தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது ரத்தத்தால் என் பாதங்களை கழுவி இதோ மக்களை தகப்பனை நிறுத்தப்படி ஜெபிக்கிறேன். என் கைகளை கழுவீராக. என் கைகளில் அக்கிரமங்கள் தகப்பனே தகப்பனே விரல்களதன் அக்கிரமங்கள் எல்லாவற்றும் ரத்தத்தால் கழுவி இதை சுத்திகரித்து அபிஷேகம் பண்ணி காத்துக்கொள்ளுங்கப்பா. உண்மை தவிர வேறு யாரும் என்னை விடுவிக்க முடியாது. நீரே சர்வ வல்லவர். சொல்லுங்க, நீர்தான் சர்வ வல்லவர். உங்களை தவிர யாரும் என்னை உயர்த்தவே முடியாது. இந்த உலகத்தில் ஜனங்கள் நான் உயர்ந்திருந்தா என்கிட்ட வருவாங்க, நான் தாழ்ந்திருந்தா எல்லாரும் எனக்கு கண்டு விலகுவாங்க. ஆனா தாவீது சொன்ன தாழ்மை நினைத்தவரே துதியுங்கள். உலகமே உதறி தருகிறது, நம்முடைய தாழ்மையை நினைத்து அந்த தாழ்மை நினைத்தவர் உடனே சொல்ல உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க பண்ணினீரப்பா. என்னை நடக்க பண்ணுங்க ராஜா. சொல்லுங்க, என்னை நடக்க பண்ணுங்கப்பா. என்னை நடக்க பண்ணுங்க ராஜா. சொல்லுங்க, என்னை நடக்க பண்ணுவீராக. என் குடும்பத்தை நடக்க பண்ணுவீராக. ஆராதிக்க வந்திருக்கிறவன் ஜனங்களை அருமையா விடாமல் நடக்க பண்ணுவீராக. உயர்ந்த ஸ்தலத்திலே தூக்கி நிறுத்தும்படி பரத்திலிருந்து ஒத்தாசை தேவனை கத்த நம்முடைய கரத்தினால் தூக்கி நிறுத்துவீராக. கர்த்தர் செய்த எத்தனையோ நன்மைகளை செய்தபடி உண்மை நாங்கள் அசிங்கப்படுத்தினோம். எங்கள் பாவத்தினால் உண்மை நாங்கள் வேதனைப்படுத்தினோம்.